ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பீட்ரூட் பொரியல். எனக்கு பீட்ரூட்டே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ குக்கரில் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பீட்ரூட்டை அது கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக வெந்து வந்துடக்கூடாது. ஸோ 2 விசில் வச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச தண்ணி எனக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம பீட்ரூட் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.